Hello children, good morning. How are you? Children, take your book, page number 85. Read the advertisement and answer the questions given below. அதாவது கீழே கொடுத்துருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வாசித்து பார்த்துட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? First, shall we see the advertisement? Watch and click offer, get a camera free. அப்படின்னா என்னது பாருங்கள், பார்த்துட்டு ஒரு ஆஃபரை கிளிக் பண்ணிவிட்டு போங்க, அதாவது வாங்கிட்டு போங்க. கெட்டிய கேமரா ஃப்ரீனா ஃப்ரீயாக என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு கேமரா கொடுக்குறாங்களாம். வென் யூ பை a brand new LED TV 43 inch screen with Dolby Atmos sound system. அப்படின்னு என்னது டால்பை ஆட்டம்ஸ் சவுண்ட் சிஸ்டத்தோட ஒரு 43 inches LED டிவி வாங்கினா நமக்கு என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா கேமரா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுதான் அந்த ஆஃபர். ஓகேங்களா? ஹரினா சீக்கிரம் வாங்க. ஏன் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் அ லிமிட்டட் டைம் ஆஃபர் ஓப்பன் அப் டு 30th August. அப்படின்னு என்னது இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் பீரியட் தான், எப்போவுமே இந்த ஆஃபர் இருந்துகிட்ருக்காது. 30th August என்ன ஆகுது, இந்த ஆஃபர் எண்ட் ஆகுது. அதனால சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆஃபரை நம்ம வாங்கணும்னா நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா பிரைட் விஷன் டெலிவிஷன் அப்படிங்கிற டீலரை காண்டாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஷால் வி see the questions now? First question, what is the advertisement about? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. See the answer. The advertisement is about LED TV. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதை பற்றி சொல்லுதுன்னா LED டிவியை பற்றி சொல்லுது. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃப்ரீ ஃபார் LED டிவி? LED டிவிக்கு எது ஃப்ரீன்னு கேட்டிருக்காங்க. See the answer. A camera is free for LED TV. LED டிவிக்கு என்ன ஃப்ரீனா ஒரு கேமரா ஃப்ரீ. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் கேட்டிருக்காங்க. அந்த டிவி ஸ்க்ரீனோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த சைஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் இஸ் 43 inches. அந்த ஸ்க்ரீனோட சைஸ் எத்தனை இன்ச்சஸ்னால் 43 inches. ஓகேங்களா? ஃபோர்த்து கொஸ்டின், வென் டஸ் த ஆஃபர் எண்ட்? அந்த ஆஃபர் எப்போ முடியுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஃபர் எப்போமா முடியுது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? இந்த ஆஃபர் எண்ட்ஸ் ஆன் 30th August. 30th August அன்றைக்கி அந்த ஆஃபர் முடியுது. ஃபிஃப்த்து கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த டீலர்? அந்த ஆஃபர் கொடுக்குற டீலரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த நேம் ஆஃப் த டீலர் இஸ் பிரைட் விஷன் டெலிவிஷன். பிரைட் விஷன் டெலிவிஷன் அப்படிங்கிறது அந்த டீலரோட நேமு. நம்ம இந்த ஆஃபரில் LED டிவி வாங்கணுன்னா இந்த டீலரை தான் நம்ம காண்டாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சில்ட்ரன், நவ் டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 86. Write a narrative paragraph on Kamarajar using the given information and add more information on your own. அதாவது காமராஜரை பற்றி அவங்க கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதணும்னா ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஃபர்ஸ்ட் let us see the given information about காமராஜர். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், காமராஜரோட பர்த். அவரோட பர்த் எப்போ? 15th July 1903. அதாவது ஜூலை 15 1903 அப்போ காமராஜர் பிறந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், பிளேஸ் ஆஃப் பர்த். அவர் எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னா பார்ன் இன் விருதுநகர், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க விருதுநகர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் காமராஜர் பிறந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், நோனஸ். அவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கிங் மேக்கர், கர்ம வீரர். இதெல்லாம் காமராஜரோட ரொம்ப ஃபெமிலியரான நேம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அச்சீவ்மெண்ட்ஸ். அச்சீவ்மெண்ட்ஸ்னால் சாதனைகள். காமராஜரோட ஆட்சியில் அவர் என்னென்ன சாதனைகள் புரிஞ்சிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அவர் செஞ்ச முக்கியமான சாதனைகள் 2 என்னென்னா மிட் டே மீல் ஸ்கீம், அதாவது ஸ்கூலில் மதிய உணவு திட்டம் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா, அது. ரீஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன், கல்வியில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. இது 2ம் காமராஜரோட சாதனைகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பொசிஷன் ஹெல்டு. அவர் என்னென்ன பதவி வகித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அவர் வகித்த முக்கியமான பதவி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தது தான் அவர் வகித்த முக்கியமான பதவி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஹானர். ஹானர்னா மரியாதை செலுத்துறது. அவருக்கு என்ன விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் பாரத ரத்னா விருது. அந்த பாரத ரத்னா விருது அவருக்கு எப்போ கிடச்சிதுன்னா 1976 கிடச்சிது. ஓகேங்களா. லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெத்து. அவர் எப்போ இறந்தார்னா 2 அக்டோபர் 1975. அக்டோபர் 2 அன்னைக்கு தான் மகாத்மா காந்தி இருக்கார் இல்லைங்களா, அவரோட பர்த்டே. அதே அக்டோபர் 2 அன்னைக்கு தான் காமராஜர் இறந்துருக்காரு. Shall we see the paragraph now, குட்டீஸ்? Kamarajar was born on 15th July 1903. அதாவது ஜூலை 15 1903 அன்னைக்கு காமராஜர் பிறந்திருக்காரு. இந்த ஜூலை 15 இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். என்ன நாள் அது? எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, கல்வி வளர்ச்சி நாள். இதுதான் யாரோட பர்த்டே? கர்ம வீரர் காமராஜரோட பர்த்டே. அவரோட ஞாபகமாக தான் அதை நம்ம எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேவாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஹி வாஸ் பார்ன் இன் விருதுநகர், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்க விருதுநகர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் அவர் பிறந்தார். ஹி வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவி வகிச்சிருக்கார். ஹீ இஸ் நோன் அஸ் கிங் மேக்கர் அண்டு கர்ம வீரர். அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா கிங் மேக்கர் அண்டு கர்ம வீரர். இதுதான் அவரோட சிறப்பு பெயர்கள். ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் மிட் டே மீல் ஸ்கீம் அண்ட் ரீஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன். அவரோட சாதனைகள் என்னென்னா ஸ்கூலில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததும், கல்வியில் ஒரு புது மறுமலர்ச்சியை கொண்டு வந்ததும் அவரோட சாதனைகள். ஹி வாஸ் கார்னர்டு வித் பாரத் ரத்னா இன் 1976. அவருக்கு 1976 பாரத் ரத்னா அவார்டு கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஹி டைடு ஆன் 2 அக்டோபர் 1975. அவர் 2 அக்டோபர் 1975 அப்போ அவர் இறந்திருக்காரு. Children, now take your book, page number 87. See the first Roman, fill in the blanks. First one, Meena went to dash her father. மீனா அவங்க அப்பா கூட சேர்ந்து எங்கே போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. மீனா went to the seashore with her father. மீனா வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து கடற்கரைக்கு போனாங்க. செகண்ட் ஒன், மீனா ஸ்டடிட் இன் டேஷ் ஸ்டாண்டர்ட். அந்த அஃபிஷியல் வந்து மீனாவை பார்க்கும்போது அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 12th standard. Third one, மீனா met the official after dash years. மீனா வந்து அந்த அஃபிஷியலை எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 5 years. அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறமா மீனா வந்து அந்த அஃபிஷியலை மீட் பண்ணுறாங்க. செகண்ட் ரோமன், பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். அதாவது கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு எங்கெங்கே நிறுத்தற் குறிகள் வரணுமோ அந்த நிறுத்தற் குறிகளை கரெக்டாக நம்ம போடணும். சி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ப்ளே கபடி டெய்லி கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸோட பிகினிங்கில் எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ கேபிட்டல். சென்டென்ஸோட எண்டில் ஃபுல் ஸ்டாப் வரணும். ஸோ கீப் த ஃபுல் ஸ்டாப் அட் லாஸ்ட். ஓகே. சி த செகண்ட் சென்டென்ஸ், காவ்யா பாட் ஆனியன் டொமேட்டோ அண்டு குக்கும்பர் கொடுத்துருக்காங்க. Kavya is a naming word and also it's a proper noun and also it has come at the beginning of the sentence. So we have to put the capital letter K here. Okay. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனியன் டொமேட்டோ அண்ட் குக்கும்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனியனுக்கு அடுத்து நம்ம என்ன போடணும்? கமா போடணும். டொமேட்டோக்கு அடுத்து அண்டு இருக்கனால நம்ம அந்த இடத்துல என்ன போட தேவையில்லைன்னா கமா போட தேவையில்லை. அண்ட் சென்டென்ஸோட எண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேங்களா. சி த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹூ டுக் கேர் ஆஃப் மீனா. மீனாவை யார் கவனிச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ கொஸ்டின். ஆஸ் யூஸ்வல் சென்டென்ஸோட பிகினிங்கில் நம்ம கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கேபிட்டல் W அண்டு மீனாங்கிறது ப்ராப்பர் நவுன். ஸோ மீனாங்கிற நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போடணும். It's a question. So end of the sentence we have to put question mark. Okay. See the next Roman, match the rhyming word. Rhyming words நம்ம match பண்ணும். First one, deeds. Deeds ஓட rhyming word இது needs. Second one, health. Health ஓட rhyming word wealth. Third one, bear. Bear ஓட rhyming word care. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ரோமன் டிக் த கரெக்ட் பிக்சர்ஸ். கொடுத்துருக்க ப்ரெப்போசிஷனுக்கு மேட்சிங்கான பிக்சர் எதுவோ அதை நம்ம டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃப்ரண்ட் ஆஃப். இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாள். முன்னாள்ங்கிற மீனிங் தர பிக்சர் எது பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பிக்சர் தான் முன்னாள்ங்கிற மீனிங் தர பிக்சர். இந்த பாக்ஸுக்கு முன்னாடி தான் இந்த அவுல் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டிக் த ஃபர்ஸ்ட் பிக்சர். ஓகே. செகண்ட் ஒன் பிட்வீன். பிட்வீன்னா நடுவில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நடுவில்ங்கிற மீனிங் தர பிக்சர் எது பாருங்கள். இந்த செகண்ட் பிக்சர் தான் நடுவில்ங்கிற மீனிங் தருது. ரெண்டு பாலுக்கு நடுவில் அந்த அனிமல் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு டிக் திஸ் பிக்சர். ஓகே. தேர்ட் ஒன் பிஹைண்ட். பிஹைண்ட்னா பின்னால். பின்னால்னு மீனிங் தர பிக்சர் எது பாருங்கள். இந்த தேர்ட் இருக்க பிக்சர் தான் பின்னால்ங்கிற மீனிங் தருது. ஸோ வி ஹாவ் டு டிக் த பிக்சர். ஏன்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடி தான் அந்த ஆப்பிள் இருக்குது. Children, now take your book page number 94. Now we are going to see about prefix. Prefix அப்படிங்கிறது என்னன்னா, prefixes are added to the beginning of an existing word in order to create a new word with a different meaning. ப்ரிஃபிக்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வேர்டோட பிகினிங்கில் தொடக்கத்தில் ஒரு லெட்டரையோ இல்லை குரூப் ஆஃப் லெட்டர்ஸையோ சேர்க்கறது மூலமாக ஒரு புது வேர்டை க்ரியேட் பண்ணுறலாம். அப்படி க்ரியேட் பண்ணுற நியூ வேர்டோட மீனிங் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரிஃபிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வேர்டோட பிகினிங்கில் ஒரு சில குரூப் ஆஃப் லெட்டர்ஸை ஆட் பண்ணுறது மூலமாக புது வேர்டை க்ரியேட் பண்ணுறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சில்ட்ரன், இஃப் யூ see the example you can understand easily. இதில் வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டு கூட என்ன ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறோங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது என்ன நியூ வேர்டு க்ரியேட் ஆகுதுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. see the first word happy. ஹாப்பிங்கிற வேர்டு கூட என்ன ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறாங்க. யூஎன் அன்கிற ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது அது என்னவா மாறுது. அன்ஹாப்பிங்கிற நியூ வேர்டாக மாறுது. see the next word market. மார்க்கெட்டுங்கிற வேர்டு கூட என்ன ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறாங்க. சூப்பருங்கிற ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது இது என்ன நியூ வேர்டாக க்ரியேட் ஆகுது. சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற நியூ வேர்டாக க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வேர்டு அக்ரி. அக்ரிங்கிற வேர்டு கூட என்ன ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறாங்கன்னு பாருங்கள். டிஐஎஸ் டிஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸ் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது அது என்ன நியூ வேர்டாக மாறுது. டிஸ்அக்ரிங்கிற நியூ வேர்டாக மாறுது. First we will see how to use the prefixes un, re, dis and pre. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 4 ப்ரிஃபிக்ஸஸையும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we will see un and dis. அன்கிற ப்ரிஃபிக்ஸையும் டிஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். when we add the prefixes un and dis it gives opposite meaning. அதாவது அன்கிற ப்ரிஃபிக்ஸையும் டிஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸையும் நம்ம ஒரு வேர்டு கூட சேர்க்கும்போது அது என்ன மீனிங் கொடுத்துச்சோ, ஏற்கனவே என்ன மீனிங் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அதை விட அப்படியே ஆப்போசிட் மீனிங் கொடுக்கும். அதுதான் இந்த 2 ப்ரிஃபிக்ஸஸோட ஒர்க்கு. ஓகேங்களா? see the example குட்டீஸ். wanted. வாண்டடுங்கிற வேர்டு கூட யூஎன் அன்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது அது என்னவா மாறுது. அன்வாண்டட் அப்படின்னு மாறுது. செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்டுங்கிற வேர்டு கூட யூஎன் அன்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு மாறுது. நெக்ஸ்ட் ஒன் லைக். லைக்கு கூட யூஎன் அன்கிற ப்ரிஃபிக்ஸையும் சேர்க்கலாம். டிஐஎஸ் டிஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸையும் சேர்க்கலாம். யூஎன் சேர்க்கும்போது அன்லைக்னும் டிஐஎஸ் சேர்க்கும்போது டிஸ்லைக் அப்படின்னும் மாறும். ஓகேங்களா? ஹானஸ்ட்டுங்கிற வேர்டு கூட டிஐஎஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது டிஸ்ஹானஸ்ட் அப்படின்னு மாறுது. அக்ரிங்கிற வேர்டு கூட டிஐஎஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது டிஸ்அக்ரின்னு மாறுது. அப்பியருங்கிற வேர்டு கூட டிஐஎஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது டிஸ்அப்பியர் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு வேர்டு கூடயும் யூஎன் அன்கிற ப்ரிஃபிக்ஸையும் டிஐஎஸ்ங்கிற ப்ரிஃபிக்ஸையும் சேர்க்கும்போது அதோட மீனிங் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இஸ் ரீ. when we add the prefix re it gives the meaning again.
இப்போ ஒரு வேர்டு கூட நம்ம ரீங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது அது என்ன மீனிங் கொடுக்குதுன்னா அகைன் திரும்பவும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, பேக். பேக்னா பேக் பண்ணுறது, ரீபேக் அப்படின்னா திரும்பவும் பேக் பண்ணுறது, அதாவது செஞ்ச ஒர்க்கை திரும்பவும் மறுபடியும் செய்கிறது. செகண்ட் ஒன் ஸ்டோர். ஸ்டோர்னா சேர்த்து வைக்கிறது, சேமித்து வைக்கிறது. ரீஸ்டோர்னா திரும்பவும் அதே வேலையை செய்கிறது, அதாவது அகைன்கிற மீனிங் தர்றது தான் இந்த ரீங்கிற ப்ரிஃபிக்ஸோட ஒர்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இஸ் ப்ரீ. when we add the prefix pre, it gives the meaning before. அதாவது ஒரு வேர்டு கூட இந்த பிஆர்இ ப்ரீங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்க்கும்போது அது என்ன மீனிங் கொடுக்குதுன்னா முன்னாடியே, பிஃபோர் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். see the example paid அப்படின்னா என்னது? செலுத்திட்டேன், பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ப்ரீபெய்டுனா முன்னாடியே, முன்கூட்டியே நான் செலுத்திட்டேன் அப்படிங்கிற மீனிங். பிளான் அப்படின்னா என்னது? திட்டமிடுறது. ப்ரீ பிளான்னா முன்கூட்டியே திட்டமிடுறது, அதாவது முன்னாடியே அந்த ஒர்க்கை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கறது தான் என்னது? இந்த ப்ரீங்கிற ப்ரிஃபிக்ஸோட ஒர்க்கு. ஓகேங்களா? நவ் ஐ திங்க் யூ ஆர் ஆல் மேபி கிளியர் வித் த யூசேஜ் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் ரீ, டிஸ் அண்ட் ப்ரீ. ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர் குட்டீஸ்? சில்ட்ரன், இது வரைக்கும் நம்ம பார்த்த புக் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீங்களும் அழகாக உங்களோட புக்கில் கிளியராக எழுதியிருக்கணும். எழுதி அந்த ஃபோட்டோவை உங்கள் கிளாஸ் மிஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? சில்ட்ரன், நவ் டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 93. See the first Roman, say whether the statements are true or false. அதாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை வாசித்து பார்த்துட்டு அது ட்ரூனா ட்ரூன்னு எழுதணும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், இன் ஏர்லி டேஸ் அமீர் லெஃப்ட் த டேப் ஓப்பன்டு. அதாவது முன்னாடிலாம் அமீர் வந்து டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா அது அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது ட்ரூ தானே? ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ட்ரூ. செகண்ட் ஒன், அமீர் ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃபேன் வென் ஹி வாக்ட் அவுட். அதாவது ரூமை விட்டு வெளியே வரும்போது அமீர் என்ன பண்ணான்னா ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க எப்போவுமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபால்ஸ். அவங்க எப்போவுமே ஸ்விட்சை ஆஃப் பண்ணதே இல்லை. ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், மோல்ஸ் ட்ராப் worms அண்ட் ஸ்டோர் தெம். மோல்ஸ் வந்து வேர்ம்ஸ், எர்த்வர்ம்ஸை ட்ராப், பொறி வச்சு பிடிச்சு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அது ட்ரூ. ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ட்ரூ. ஃபோர்த் ஒன், லீஃப் கட்டர் ants grow ஃபங்கஸ். அதாவது லீஃப் கட்டர் ants வந்து ஃபங்கஸ், பூஞ்சைகளை வளர்க்கும்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ட்ரூ. ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், அமீர் ரியலைஸ்டு ஹிஸ் மிஸ்டேக்ஸ். அமீர் வந்து அவங்களோட தவறுகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ட்ரூ. ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ட்ரூ. Second Roman, choose the correct option. See the first one, moles dig dash to catch the earthworms. moles வந்து மண்புழுக்களை பிடிக்கிறதுக்கு என்ன தோண்டி வைக்கும்னு கேட்டிருக்காங்க. worm trap-ஆ, tunnel-ஆ, pit-ஆ? எது கரெக்ட் ஆன்சர்? worm trap is the correct answer. So we have to write the answer worm trap here. Second one, leaf cutter ants can carry leaves that weigh dash times of their body weight. லீஃப் கட்டர் ants வந்து அவங்களோட பாடி வெயிட்டை விட எத்தனை டைம்ஸ் வெயிட் அதிகமாக இருக்க லீவ்ஸை தூக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. 2 டைம்ஸா, 20 டைம்ஸா, 30 டைம்ஸா? விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? 20 times is the correct answer. So we have to write the answer 20 times here. Okay. Third one, moles bite and dash the earthworms. மோல்ஸ் வந்து எர்த்வர்ம்ஸை கடிச்சா அப்புறம் என்ன செஞ்சு வைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஈட், சாப்பிட்ருமா, ஸ்டோர் பண்ணி வைக்குமா, இல்லை பேரலைஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரலைஸ், அதாவது செயலிழக்க செஞ்சிடும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் பேரலைஸ் ஹியர். ஃபோர்த் ஒன், லீஃப் கட்டர் ants ட்ரிங்க் டேஷ். லீஃப் கட்டர் ants வந்து எதை குடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீஃப் சாப்பா, ஹனியா, டியூவா? எது? விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? லீஃப் சாப். ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் லீஃப் சாப் ஹியர். ஃபிஃப்த் ஒன், ஹியூமன்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சேவ் டேஷ்.
மனிதர்கள் வந்து எதை சேமித்து வைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்டா, மணியா, வாட்டரா? விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? மணி. ஸோ we have to write the answer money here. Okay. Children, now take your classwork note. First write Tuesday and then put today's date. Then write unit 2, a lesson to save. Answer the following. See the first question. Why should we close the tap after using it? நாம் ஏன் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. Answer, we should close the tap after using it to avoid water wastage. அதாவது வாட்டர் வேஸ்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின், வேர் டு த மோல்ஸ் சேவ் தேர் ஃபுட்? மோல்ஸ் வந்து அதோட ஃபுட்டை எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. த மோல்ஸ் சேவ் தேர் ஃபுட் இன் த டனல்ஸ். மோல்ஸ் வந்து அதோட ஃபுட்டை எங்கே சேவ் பண்ணணும்னா டனல்ஸில் சேவ் பண்ணும். தேர்ட் கொஸ்டின், ஒய் டு த லீஃப் கட்டர் ants grow த ஃபங்கஸ்? ஏன் வந்து லீஃப் கட்டர் ants ஃபங்கஸ் பூஞ்சைகளை வளர்க்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், லீஃப் கட்டர் ants grow த ஃபங்கஸ் டு ஃபீட் their பேபிஸ். அதாவது அதோட பேபிஸ் குட்டி எறும்புகளுக்கு உணவுக்காக அது என்ன பண்ணுன்னா ஃபங்கஸை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபோர்த்து கொஸ்டின், லிஸ்ட் த திங்ஸ் தட் ஹியூமன்ஸ் ஷுட் சேவ். அதாவது மனிதர்கள் எதை எதை கட்டாயமாக சேவ் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஹியூமன்ஸ் ஷுட் சேவ் ஃபுட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபியூவல். இதையெல்லாம் ஹியூமன்ஸ் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஓகேங்களா. ஃபிஃப்த்து கொஸ்டின், வாட் ஆர் திங்ஸ் தட் வி கேன் சேவ்? ஒய் ஷுட் வி சேவ் தெம்? அதாவது நம்ம எந்தெந்த பொருளெல்லாம் சேவ் பண்ணலாம், அதையெல்லாம் நாம் ஏன் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. we can save food, water, electricity, forest and fuel. இது எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணலாம். இதை எதுக்காக நம்ம சேவ் பண்ணணும்னா we should save them so that the future generations can use them. அதை நம்ம இப்போ சேர்த்து வச்சாதான் நமக்கு பின்னாடி வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை வந்து அதையெல்லாம் பயன்படுத்த முடியும். அதுக்காக நம்ம இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து வைக்கணும். சில்ட்ரன், இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 93 we have true or false, choose the correct option and answer the following. These 3 Romans you have to write home test. Complete everything in your home test note, take photo and send it to your class teacher. Okay. Thank you, Kutis. Bye.